கைஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார் செய்யப்படுறாங்க. அந்த சாம்பார் செய்வது எப்படின்னு பார்த்துடலாமா? மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபி வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து அரைக்கிற பொருளை பார்க்க போகிறோம். கடாய் காய வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு ஸ்பூனு துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு, 3 பல்லு பூண்டு, 4 காஞ்ச மிளகா, ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குங்க. இது கூட நான் 2 பல்லு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இப்போ அரைக்க போகிறோம். இதை நம்ம இப்போ அரைச்சாச்சு. இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் ஒன்று காய வச்சுக்கோங்க. அதில் 2 குழிக்கரண்டி எண்ணெய், எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் வெந்தயம், ஒரு 4 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம், நல்லா வதங்கட்டும். கொஞ்சோண்டு உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இது கூட நான் ஒரு பழுத்த தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. நான் 1/4 கிலோ முள்ளங்கி வாங்கி வச்சுருக்கிறேன். அந்த முள்ளங்கியும் போட்டுக்கோங்க. இதில் முள்ளங்கி நல்லா வேகட்டும். இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள், இதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதோட நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அந்த விழுதை இதில் சேர்க்க போகிறோம். நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து 100 பருப்பு வேக வச்சு வச்சுருக்கிறேன், துவரம்பருப்பு. அதை இப்போ இதில் ஊற்றியாச்சு. அதையும் நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா கலக்கி இதை கொதிக்கிட்டோம். நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி காய வச்சுருக்கேன். அந்த புளியையும் இதில் ஊற்றிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் ஒரு துண்டு வெல்லம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி
போட்டு இறக்கிடுங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் ரெடி.